ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சும்மா இருக்கீங்க நம்புகிறேன். என்னென்னு சொன்னால் இப்போ ரைட் ஒன்று போகிறோம் இன்றைக்கி. எங்கேன்னு சொல்லி போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் கபரக்கடை மவுண்டன். அதுக்கு வந்து ஹைக் பண்ணுறதுக்காக வந்து இன்றைக்கி வந்து நம்மளோட பைக் எடுத்துகிட்டு ரைட் போகிறோம். கபரக்கடை மவுண்டன் எங்கடா இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டு கேட்டிங்கன்னு சொன்னால் இலங்கையில் மத்திய மாகாணத்துக்குரிய பிரதேசத்தில் வந்து இந்த கபரக்கடை மவுண்டன் இருக்குது. ஸோ அதுக்கு தான் வந்து ஹைக் பண்ணுறதுக்காக நம்ம ரைட் போகிறோம். இந்த வீடியோவில் நீங்கள் ஹைக்கிங், கேம்பிங், ரைடிங் எல்லாமே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ வந்து கண்டினியூஸாக வீடியோ பாருங்கள். முகம் கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும், 2 நாளாக தூக்கம் இல்லை. அதுதான். ஸோ அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரியான மழையாக இருக்குது. இப்போ இலங்கை முழுக்க வந்து இந்த டைமில் வந்து சரியான மழையாக இருக்குது. வந்து இந்த டைமில் வந்து இந்த ஹைக்கிங் வந்து பிளான் பண்ணது கொஞ்சம் விசித்திரமான ஒரு முடிவு தான். பட் ஸ்டில் கொஞ்சம் இதெல்லாமே வானிலை ரிப்போர்ட் எல்லாமே எடுத்து ஓகே, சென்ட்ரல் ப்ரொவின்ஸில் கொஞ்சம் மழை வீழ்ச்சி குறைவாக இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து போவோம்னு சொல்லிப்பட்டு முடிவு எடுத்து ஸோ சென்ட்ரல் ப்ரொவின்ஸ், அதாவது மத்திய மாகாணத்துக்கு வந்து இந்த ரைடை பிளான் பண்ணோம். ஸோ போகிறோம். இந்த மிச்ச கண்டினியூஸ் அந்த வீடியோ வந்து பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். இப்போ வந்து காலையில் சாப்பாடு சாப்பிட்றதுக்காக அவிசாவலையில் ஒரு ஹோட்டலில் நிப்பாட்டி இருக்கிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும், பரோட்டா சாப்பிட்டுட்டு இருக்கிறேன்னா நம்மளோட ஜாயின் பண்ணியிருக்கிற தெரிஞ்சிருக்கோம். அவங்களுக்கு இன்னும் நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அவர் வந்து ரோல்ஸும் கறி ரொட்டியும் இறைச்சி ரொட்டியும் வந்து சாப்பிட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாவலப்பட்டி ரோட்டில் தான் வந்து போயிட்டுருக்குறோம். பார்த்தீங்கன்னா ஒரு கடையில் நிப்பாட்டினது இப்போ சாமான் எல்லாம் வாங்குறதுக்கு, சமைக்கிற சாமான், அதே மாதிரி தேங்காய் எண்ணெய், அது சமைக்கிற சாமான் தானே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கபரகால இந்த ஹைக்கிங் தொடங்குற இடத்துக்கு வந்துட்டோம். ஸோ இதில் இருந்தால் வந்து போகிறோம். காற்றை வந்து பின்னுக்கு தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறையா பேர் வந்து அந்த ஹைக் போயிட்டு வந்தவங்க இருக்கிறாங்க. இந்த இடத்துல வந்து கேம்பிங்க்கு தேவையான சாமான் எல்லாமே வந்து ரெண்டுக்கு எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி இங்கே தான் வந்து நாங்கள் பைக்கை வந்து நிப்பாட்டினோம். ஸோ பைக் அங்கே வந்து நிப்பாட்டிட்டு இப்போ கேம்பிங்காக ஹைக் பண்ணுறதுக்காக இப்போ போயிட்டுருக்குறோம். காட்டுறேன். வரும்போது சரியாக மழை பெஞ்சு டிஷர்ட் இதெல்லாம் அணைஞ்சிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். அது மட்டும் இல்லாமல் விளங்குதான்னு தெரியாது. ஐயோ, என்னது இந்த லீச்சுக்காக வந்து, அதாவது அட்டைகள்லேருந்து பாதுகாக்கப்படுறதுக்காக லீச் சோக்ஸ் வந்து போட்டிருக்கு. இப்போ வந்து பேக்கெல்லாம் தூக்கிட்டு ஹைக்கிங்கை தொடங்கியாச்சு. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்தால் வந்து ஹைக் தொடங்குது. அப்படியே மேலே ஏறி போகணும். ஸோ வந்து ஹைக் பண்ணிட்டு அப்படியே போயிட்டுருக்குறோம். பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த ஹைக்கிங்கோட பாதை வந்து இப்படி தான் போகுது. முன்னே விசிறு போயிட்டுருக்குறான், அவனுக்கு பார்க்க தெரியும். அப்படி இந்த அங்கெல்லாம் வந்து ஆக்கள் இருக்கிறாங்க. ஸோ அப்படி போவோம். இந்த மாதிரி கொஞ்சம் இடத்துல தண்ணி வந்துடுது. இங்கேருந்து தண்ணி வந்து எடுத்துகிட்டு போகலாம், மேலே போகலாம். அதுக்கு வந்து கீழேருந்து போத்தல் வந்து வாடகைக்கு வந்து வாங்கிட்டு வந்துருந்தோம். ஸோ இப்போ அதில் தான் தண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். பாருங்க இந்த இடம்லாம் எப்படி இருக்குண்டு. பாருங்க, காட்டு வழி பாதை மாதிரி எல்லா பக்கமும் மரங்களாக இருக்குது. அதில் வந்து ஈஸியாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாதைகள் வந்து வடிவாக போட்டிருக்கிறாங்க. ஸோ வந்து அந்த பாதைகளை பின்தொடர்ந்து வடிவாக ஹைக் பண்ணி போகலாம், பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாச்சும் வித்தியாசம் ஏதாச்சும் வந்துச்சுன்னு சொன்னால் சொல்கிறேன், காட்டுறேன். இப்போ வரைக்கும் பெருசாண்டு டிஃபிகல்ட்டாகவோ கஷ்டமாகவோ இல்லை. ஸோ நம்மளாக போயிட்டுருக்கு. தண்ணி வந்து அதில் ஒரு ஓடை மாதிரி ஓடிட்டுருக்குது. அதிலேருந்து நிரப்பிக்கொண்டோம். முடியலை, ஒரு மாதிரியா இருக்குது, அப்பாஸ் கட் மாதிரி. அப்படி இல்லை, முடி வந்து மேலே வரணும். அது இப்போ கீழே படுத்து கிடக்குறதுனால ஒரு மாதிரி கோமாளித்தனமாக இருக்குது. போகும்போது பார்த்திங்கன்னா இந்த புல்லாக ஏதோ ஒரு மரம், அதுதான் இலையே எல்லாமே வந்து உடம்புல படுது. அது அவங்களுக்கு தெரியுமன்றது சின்ன சின்ன மயிர் மாதிரி முள்ளு மாதிரி இருக்கும். அது வந்து முகத்தில் நான் பட்டு கிழிக்குது. பாருங்க இந்த ஏற்ற அப்படி போகுதுண்டு, செம்மையாக போகுது, செங்குத்தாக போகுது அப்படியே. இதில் இருந்து இந்த வியூவை பாருங்கள், போகிற வழியில் எப்படி இருக்குண்டு.
இதுலேருந்து அப்படி இன்னும் மேலே போக வேண்டியிருக்கு. மழை பெஞ்சதுனால என்னன்னு தெரியல, பால் சரியாக வழுக்குது. பார்த்து தான் போகணும், வழுக்குது ஏற்கனவே. அது இந்த மாதிரி தான் இருக்குது பாதை. கிட்ட பாருங்க, நான் செம்மண் மாதிரி ஒரு மண் ஈரமானோன்னு வழுக்குது. ஒரு மரக்கட்டையில் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கிறேன். பின்னுக்கு வியூவை பாருங்கள் எப்படி இருக்குண்டு, செமையாக இருக்குல்ல. சத்தம் ஒழுங்குதான் நம்மளுக்கு தெரியல, கேளுங்க. இது காற்றுற சத்தம், காற்று இந்த புல்லில் போட்டு இந்த புல் ஆடுற சத்தம் இது. இங்கே இந்த வியூவை பாருங்கள் எப்படி இருக்குண்டு. ஷூவெல்லாம் பாருங்கள் வலிக்கு விழுந்து சேர போயிட்டு அந்த இடத்துல வலிக்கு விழுந்தேன். அப்படியே பார்த்தா இப்போ ஹைக் பண்ணி ஃபெஸ்ட்டுக்கு வந்து கேம்ப் பண்ணுற ஒரு இடம் இருக்குது, அதுக்கு வந்துட்டோம். அவங்களுக்கு காட்டணும் பாருங்கள், இந்த இருக்குது தானே, இந்த இடத்துல வந்து கேம்ப் பண்ணுவாங்க பாருங்கள். எவ்வளோ குப்பையெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. நீங்கள் யாராச்சும் வந்து அப்படி குப்பையெல்லாம் கொண்டு வந்துட்டு விட்டுட்டு போகாதீங்க, எல்லாத்தையும் அப்படி எடுத்துகிட்டு போய் வேறு எங்கேயா டிஸ்போஸ் பண்ணிக்குவாங்க. இந்த மாதிரியான இடங்களில் வந்து செய்வாங்க. இது வந்து ஒரு கேம்பிங் பண்ணுற இதில் வந்து கேம்ப் பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா இங்கே கேம்ப் பண்ணால் இந்த வியூ கிடைக்கும், வியூ பாயிண்ட் கிடைக்கும். பார்த்தீங்கன்னா அப்படி விஷயமாக இருக்கும். அந்த அளவுக்கு கிரிக்கெட் கிரவுண்டு அதெல்லாம் இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மலை மாதிரி இருக்குது, அதுலேருந்து நிறைய பேர் வந்து ஃபோட்டோலாம் எடுப்பாங்க. வியூ அதில் போய் வந்து அவங்க அப்படியே இந்த வியூவெல்லாம் பார்த்து அப்படியே ஃபோட்டோலாம் எடுப்பாங்க ஆட்கள். ஸோ இதுக்கு தான் வந்திருக்கோம். ஆனால் இன்னுமே மேலே போகலாம், ஹைக் பண்ணி பார்ப்போம். நான் போகணும்னு நினைக்கிறேன். இப்போ நம்மளோட தமிழக கல்யாணம் வந்து எழுதிச்சுக்காம சிஎஸ்கே சுலெக்ஷனோ துலெக்ஷனோ அப்படின்லாம் எழுதி வச்சுருக்குறாங்க. அந்த மலை இல்லை ஏறி இன்னும் பீக்கு அப்படியே ஹைக் பண்ணி போக வேண்டியிருக்கு. இதிலேருந்து அப்படியே ஃபோட்டோலாம் எடுக்கலாம். இன்னும் கொஞ்சம் மேலே போய் காட்டுறேன், வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மலை இந்த கல்லுக்கு மேலே இருந்து பாருங்கள் எப்படி இருக்கு வியூ பாயிண்ட். பாருங்க கீழே செமையாக இருக்குல்ல, எப்படி இருக்கு. ட்ரோன் இருந்தால் செம்மையாக இந்த இடத்துல ட்ரோன் ஷூட் எடுத்துருக்கலாம். பட் நம்மகிட்ட இல்லையே. உங்கள் பள்ளத்தை பாருங்கள், விழுந்தா அவ்வளோதான். இங்கே நிற்கிறோம், அப்படியே வெள்ளம் விழுந்தா அப்படி தான். இந்த வியூவை காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சுற்றி. உங்களுக்கு தெரியாதுன்னு தெரியல, மேக மூட்டமெல்லாம் அந்த நிலத்தோடு போகுது, புகை மூட்டமாக இருக்குது. எப்படி எனக்கு விளங்குதா, ஃபோனில் விளங்குதான்னு தெரியல. அப்படியே புகையெல்லாம் நிலத்தோட வந்து அப்படியே உரசிக்கிட்டு மூவ் ஆகிட்டு இருக்கு பாருங்க. ஃபோன் அந்த கிளியராக விளங்கலை, பட் இதில் வந்து இந்த கொஞ்சம் கொஞ்சம் விளங்குன்னு நினைக்கிறேன். பனியெல்லாம் மேகமூட்டமெல்லாம் கொடுத்தா இருக்குது, அப்படியே போகுது நிலத்தோட உரசிக்கிட்டு. இப்போ பாருங்கள் காலுக்கு நிலையெல்லாம் வந்து இந்த பனி போகுது, செமையாக இருக்குது. பனி இல்லை முகமா வாயில் என்னென்ன வருதுன்னே தெரியலை. மேகக்கூட்டங்கள், மேகக்கூட்டத்துக்கு நடுவில் நாங்கள் இப்போ போயிட்டுருக்குறோம். செமையாக இருக்குது. ஆளுக்கு மேலே உயரமாக புல்லுகள் இந்த வளர்ந்துருக்கு. அப்படியே போயிட்டுருக்குறோம், ஃபுல்லாகவே புதராக தான் இருக்குது. முடிவு வர மாதிரி இல்லை. இப்போ வந்து மேலே வந்தோம் கேம்ப் பண்ணுறதுக்கு. அதை வந்து இந்த இடத்துல கேம்ப் பண்ணணும் மேலே. ஆனால் வந்து இந்த இடத்துல பார்த்தா வியூ வந்து இந்த இடத்துல இருக்க வியூவை விட கீழே பார்த்த வியூ வந்து நல்லா இருக்குது. ஸோ வந்து திருப்பி கீழே போய் கேம்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி போட்டு இப்போ டிசைட் பண்ணியிருக்கோம் கீழே போகிறதுக்கு. நான் இந்த இடத்துல இருக்க வியூவை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள்.
பாருங்கள் எப்படி இந்த மேகக்கூட்டங்கள்லாம் அந்த மரத்துக்கடையில் நாந்து போகுதுண்டு. என்னையும் இப்போ உரசிக்கிட்டு போகுது மேகக்கூட்டமாக. ஆனால் ஃபோனில் வந்து கிட்ட இருக்கும்போது விளங்குது, இது தூரத்தில் இருக்கும்போது தான் கொஞ்சம் கொஞ்சம் விளங்குது. செமையாக இருக்குல்ல, வேறு லெவல். இதெல்லாம் வந்து நீங்கள் அனுபவிச்சு பாருங்கள், அப்பான்னு தெரியும் எப்படி இருக்கும்னு. அது தேவை சொல்ல இல்லாததெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. காலெலாம் கிட்ட போட்டுக்கிட்டு இந்த வியூ என்ஜாய் பண்ணிக்கிட்டு ஒரு ஃப்ரெண்டோட, இல்லாட்டி ஒரு கேர்ள் ஃப்ரெண்டோட, இல்லாட்டி உங்களோட ஒய்ஃபோட இந்த இடத்த வந்து இப்படி உட்காந்து இருந்து என்ஜாய் பண்ணால் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. வாழ்க்கையில் அதை விட வேறு என்ன வேணும்? இவன் இங்கே வந்து மற்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறான். லூசுப்பை வந்து என்ஜாய் பண்ணணும் அந்த பீஸ்ஃபுல்லான ஒரு சூழல். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், வலிக்கு விழுந்துட்டேன். அந்த சின்ன சின்ன அந்த இதில் இருக்கிற முள்ளுகள், இதெல்லாம் முள்ளெல்லாம் வந்து கையில் குத்திட்டு, அந்த புல் ஒன்றில் இருக்கிற முள், அந்த புல்லோட பேர் எனக்கு தெரியாது, குத்தி அந்த முள் தான் இதெல்லாம் இருக்குது. மரங்கள் எல்லாமே ஃபுல்லாகவே மறைஞ்சிட்டுது. இதுக்குள்ளே போய் கேம்ப் பண்ண போகிறோம். இப்போ நாங்கள் இதுக்குள்ளே போய் கேம்ப் பண்ணி சமைச்சு சாப்பிட்டு அது எப்படி இருக்குன்ட்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. சரி, இப்போ வந்துட்டோம். இதெல்லாம் கேம்ப் பண்ண போகிறோம். கேம்ப் பண்ணுறதுக்கு வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறோம். பாருங்கள், இந்த வியூவில் கேம்ப் பண்ண போகிறோம். செமையாக இருக்கும் போது எல்லாம் போட்டுருந்தோம். போட்டு முடிச்சுட்டு இல்லை, ஆனால் என்ன மழை வந்துடுச்சு. மழை வந்துட்டுன்னா மழை இல்லை, அது வந்து இந்த மூட்டமெல்லாம் காற்றுக்கு வந்து போகிறதெல்லாம் ஒடுங்கி அது மழை மாதிரி பாட்டுட்ருக்கு. அது உண்மையான மழை இல்லை, ஆனால் ஈரமாகுது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் எல்லாமே வந்து வட்டியை தெரிஞ்சிட்டு இருந்துச்சு. நாங்கள் ஹைக் பண்ண தொடங்கும் போது ஒன்றுமே தெரியலை. அவ்வளவுக்கு வந்து ஃபுல்லாக மேகமூட்டம் ஆகிடுது. அப்படியே சுற்றி பார்த்தீங்கன்னா மேகமூட்டம் இந்த இதில் தான் வந்து அந்த உங்களுக்கு விலங்குதான்னு தெரியாது, அந்த சின்ன நம்ம அந்த ஃபோட்டோவில் எடுக்கிற இடம்னு சொன்னேன், அந்த இடம் அதுவே வந்து ஒழுங்காக சரியாக விளங்குது இல்லை. அந்த சின்ன ஒரு ஃபஸ்ட்டு துண்டு மட்டும் தான் விளங்கு, அங்கே இருக்கிறதெல்லாம் ஒழுங்காக விளங்குது இல்லை. அந்த அளவுக்கு வந்து மேகம் வந்து இந்த இடத்துல ஃபுல்லாக வந்து சூழ்ந்துட்டுது, சரியான குளிருது. அந்த ரெண்டுக்குள்ள வந்துட்டோம். வெளியில் வந்து மழை பெய்யுது, சத்தம் கேட்கணும்னு நினைக்கிறேன். நல்லா மழை பெய்ய தொடங்கிது. ஸோ வந்து இப்போ ரெண்டுக்குள்ள வந்து இருக்கிறோம். வந்து இருந்து உள்ளே வந்து பிளேன் டீ வந்து செய்ய போகிறோம். அதுக்கு தான் வந்து இப்போ ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கோம். காட்டுறோம் உங்களுக்கு. தண்ணியெல்லாம் வச்சு டென்ட்டுக்குள்ளேயே வந்து பிளேன் டீ ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். டீ தூள் போட்டாச்சு. செம்மையாக வெளியில் மழை பெய்யுது, சத்தம் கேட்குன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா டீ தூள் போட்டாச்சு. டீயை வந்து சுட வைக்கிறோம். டீ தண்ணி கொதிச்சிட்டுது. சீனி கப்புக்குள்ளே போட்டுட்டோம். அடுத்தது வந்து இதோட வந்து க்ரீம் ஃப்ரைக்கிற பிஸ்கட் இருக்குது, சாப்பிட போகிறோம். அதுவும் பிளேன் டீ. பார்த்தீங்கன்னா இருட்டு ஆகிட்டுது. ஸோ இப்போ நேரம் வந்து கிட்டத்தட்ட 7:30. நைட் சாப்பாடு, இரவு சாப்பாடு வந்து சமைக்க போகிறோம். என்னென்னு சொன்னால் பாஸ்தா செய்ய போகிறோம். பார்த்தீங்கன்னா அடுப்பெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி தண்ணியை சூடாகிட்டு இருக்கிறோம். காட்டுறேன் என்ன மாதிரி பாஸ்தா வருது அப்படின்றத பார்ப்போம். ஒன்றும் இல்லை, பாஸ்தா செய்கிறதுக்கு பெருசாண்டு மரக்கறியெல்லாம் ஒன்றும் இல்லை. இருக்குது பாஸ்தா, சீஸ், பால், அதே மாதிரி உப்பு, கொஞ்சம் பெப்பர் இருக்குது. வேறு என்ன, 2-3 சாமான்கள் தான் இருக்குது. சொசேஜஸ் இருக்குது, 2-3 சாமான்கள் தான் இருக்குது. ஸோ அதை வச்சு என்ன செய்யலான்றதை பார்ப்போம். பாஸ்தா அவிய போட்டுருக்குறோம். அதே மாதிரி இங்கே சொசேஜஸ் எல்லாமே வட்டி வச்சிருக்குது. ஃபஸ்ட்டுக்கு வந்து பாஸ்தா வந்து கொஞ்சம் எண்ணெய் போட்டு
தண்ணி போட்டு அவிச்சு எடுத்துட்டோம். உப்பும் போட்டிருக்கிறோம். இப்போ இது தேங்காய் எண்ணெய். இதை வந்து உருக்கணும் என்று சொன்னால் அந்த குளிருக்கெல்லாம் திரஞ்சிச்சு. வந்து எண்ணெயை வந்து ஊற்றி சூடாக்கிட்டு இருக்கிறோம். சொசேஜஸ் உள்ள போட்டு தாளிக்கிறோம். ஒரு முட்டை போட்டிருக்கிறோம். இப்போ வந்து ரசமுசு இல்லை, இது வந்து நோர்ற வந்து சிக்கன் சீசனிங் கியூப் அது வந்து போட்டிருக்கிறோம். இப்போ உள்ள வந்து பாஸ்தாவையும் போட்டாச்சு, போட்டு அதையும் போட்டு தாளிச்சிட்டு இருக்கிறோம். அடுத்தது வந்து உள்ள பெப்பர் போட்டிருக்கிறோம். பால் விடுறோம், பார்த்துக்கோங்க. இன்னும் நாங்கள் செஞ்ச சீஸ் பாஸ்தா இதில் ஃபோனில் பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் ஏதோ வித்தியாசமாக இருக்கும். ஆனால் வந்து உண்மையாக நேரில் பார்க்குறதுக்கு ஒரு நல்ல சீஸியாக வடியை பார்க்குறதுக்கு ஆசையாக இருக்குது. அந்த மாதிரி வந்துருக்கு. ஆனால் ஃபோனில் வந்து அந்தளவுக்கு தெரியலை. சரி, இதை நாங்கள் சாப்பிட போகிறோம் இன்றைக்கி நைட்டுக்கு. சாப்பிட போகிறோம். கோப்பையில் போட்டாச்சு. அவன் ஒரு கோப்பையில் போட்டு சாப்பிட்டு. குட் மார்னிங் காய்ஸ். எழும்பினது இப்போ தான் 8 மணி ஆகிடுது. ஏன்னு சொன்னால் நேற்று நைட்டில் இருந்து தொடர்ந்து மழை விடாமல் மழை பெஞ்சிக்கிட்டு. நேற்று நைட்டில் நேற்று பின்னேரத்தில் இருந்து இப்போ வரைக்குமே தொடர்ந்து விடாமல் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. ஸோ வந்து கேம்புக்கு டென்ட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும். வெளியில் போய் கூடையை பிடிச்சி எப்படி இருக்குன்னு சொல்லி போட்டு பார்ப்போம். அது உங்களுக்கும் காட்டுறேன். இப்போ அப்படியே வெளியில் போவோம். இங்கே பாருங்க, குடையில் வந்து அட்டை. காலையில் சாப்பாட்டுக்கு கொத்துமீ செய்ய போகிறோம். கொத்துமீ இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ். அதுக்கு வந்து சொசேஜஸ் இருக்குது. அதே மாதிரி முட்டை இருக்குது, சீஸ் இருக்குது. இதெல்லாம் போட்டு நூடுல்ஸ் செய்ய போகிறோம். இப்போ வந்து சுடு தண்ணிக்குள்ளே நூடுல்ஸை போட்டு அவிய விட்டுருக்கிறோம். அந்த நேரத்தை கண்டு விதிஹத்துக்கு அதுக்குள்ளே வண்டியில் போட்டுட்டோம். நூடுல்ஸோட வர சீசனிங் பவுடர், நூடுல்ஸோட வர எண்ணெய். இப்போ வந்து கொஞ்சம் நூடுல்ஸில் வந்துட்டு இப்போ சீஸ் எல்லாம் வந்து சீஸ் போட்டாச்சு. நூடுல்ஸ் செஞ்சு முடிச்சாச்சு. உள்ள சொசேஜஸ், முட்டை எல்லாம் போட்டிருக்கு. சாப்பிட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குண்டு. அதென்ன வேலையா? உண்மையிலே நல்லா இருக்குது. நல்ல பெப்பர்லாம் போட்டு மிளகெல்லாம் போட்டு செம ஸ்பைஸியாக நல்லா இருக்கு. உண்மையிலே இந்த பாரு, எறும்பொண்டு வந்து இப்போ எங்களை டென்ட்டுக்குள்ளே தஞ்சம் போந்துருக்கு. டென்ட்டுக்குள்ளே இல்லை, டென்ட்டுக்கு மேலே. ஏப்பா உக்காது உக்காது. பாய் கைஸ், எனக்கு என்னதே அண்ணன் பாய் தவா. சரி, சரியா மழை வெளியில் பெய்யுது. இப்போ இதுலேருந்து வெளிக்கிற போகிறோம் கீழே. எல்லாம் பார்த்தீங்கன்னா டென்ட்டில் இருந்த எல்லா விஷயத்தையும் எடுத்து உள்ள வச்சாச்சு. ஸோ இங்கே இருந்து வெளியில் வெளிக்கிறதுக்கு தான் இருக்குது. டென்ட்டை கழட்டிட்டு சரியாக மழை பெய்யுது வெளியில். அதனால் திருப்பி ஃபோனை வெளியில் எடுத்து ரெக்கார்ட் பண்ண ஏழுமானு தெரியாது. ஸோ போயிட்டு அங்கால உங்களை சந்திக்கிறேன். எங்கே சந்திக்க போகிறேன்னு தெரியலை.
போகும்போது மழையெல்லாம் இல்லைன்னு சொன்னால் திருப்பி எடுத்து வீடியோ பண்ணுவேன். இல்லாட்டி எங்கேயாவது ஒரு சேஃபான இடத்துக்கு போய் தான் வீடியோவை தொடருவேன். பார்த்தீங்கன்னா ஜக்கெட்லாம் போட்டுக்கிட்டு போயிட்டுருக்கோம். கொஞ்சம் அதுவும் மழை பெஞ்சிகிட்டு இருக்கு. அதனால் போகிற வழி எல்லாமே வந்து சரியாக வழுக்குது. பின்னுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக புகை மூட்டம். புகை மூட்டைனா பனி மூட்டம் சாரி. ஸோ வந்து போகிற வழியெல்லாம் வழுக்கிட்டு இருக்கு. இப்போ 2 தடவை விழுந்துட்டேன் கீழே வார வழியில். அப்படி வழுக்குது, பார்த்து தான் போகணும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சுற்றி வர நான் காட்டுறேன் பாருங்கள். ஃபுல்லாக வந்து வெள்ளை வெளிச்சுன்னு சொல்லி போட்டு பனி மூட்டமாக தான் இருக்குது. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாதை. வர தூரத்துக்கு மேலே விளங்கவே மாட்டிருக்கு, அப்படி தான் இருக்குது. ஃபுல்லாகவே பனி மூட்டம். இந்த ஒரு பாதையில் நான் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தா விளங்கும். இதில் செமையாக வழுக்குது பாருங்கள். இந்த ஜக்கெட்லாம் பனி பூத்துருக்கு பார்த்தீங்கன்னா. விளங்குதா என்னன்னு தெரியல, அன்ஃபோக்கஸ் ஆகுதுங்க. சின்ன 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 பார்த்தீங்கன்னா வந்து பனி படிஞ்சிருக்கு சின்ன சின்ன. செம்மையாக இருக்குல்ல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹைக்கை முடித்து கீழே வந்தாச்சு. இன்றைக்கி நாயெல்லாம் நிற்கிது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கபரக்கலை ஹைக்கை முடித்து கீழே வந்துட்டோம். நீங்கள் ஏதாச்சும் வந்து ரன் பண்ணணும்னு சொன்னால் இந்த இருக்கு கபரக்கலை. இங்கே வந்து நீங்கள் ரன் பண்ணிவிட்டு ஹைக் பண்ணி கொள்ள இயலும். அதில் பார்த்தீங்கன்னா இந்த இருக்காதான் இதான் வந்து இந்த கேம்பிங் கேஸ் எல்லாமே வந்து ரன் பண்ணக்கூடிய இடம். இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் தருவாங்க. ஒவ்வொரு விலைக்கு இருக்குது. அதே மாதிரி இங்கே பைக்கும் பார்க் பண்ணிக்கொள்ளலாம். நாங்கள் இங்கே வந்து பைக் வந்து பார்க் பண்ணோம். இந்த பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் எல்லாமே இங்கே வச்சுருந்தா பைக்கையும் அங்கே தான் வந்து பார்க் பண்ணணும். போயிடலாம் போது பார்த்தீங்களா வாயில் இருந்து பகல் சாப்பிட்றதுக்காக வந்துருக்கோம். நான் வந்து பக்கா சாப்பிட்றேன். வந்து சிக்கன் ரைஸ் அண்ட் கறி சாப்பிட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரைடை முடிஞ்சிட்டு கொழம்புக்கு வந்து சேர்ந்தாச்சு. ஸோ வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதோட சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென் ரேவோன்.